ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரேடரோட டைப்பு தான் வந்து ஸ்விங் அப்படிங்கிறது. ஸ்விங் அப்படின்னாலே 3 வீக்ஸ் பிஃபோர், அதுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஒரு 21 டேஸ்க்குள்ளே ஒரு ட்ரேடை எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஸ்விங் ட்ரேடிங். சரிங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படி போயிட்டு இந்த ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன அப்படின்னா, இந்த ட்ரேடர் ஃபுல்லாகவே இதை மெஷர்மெண்ட் எடுத்து தான் ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் முக்கியமாக பண்ணக்கூடியது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, மந்த்லி கேண்டலில் ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இப்போது 2 பாயிண்ட் இருக்குது இந்த ட்ரேடில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது. சரிங்களா? ஒன்று, நிஃப்டி 50யோட சார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நிஃப்டி 50 தான் வந்து முதன்மையானது. இப்போ பனி பிரதேசத்தில் ஒரு டாக் இருக்கும். நான் அந்த நிறைய டைமில் அந்த ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன். அந்த ஃப்ரெண்டில் ஒரு டாக் இருக்கும், ஒரு 10-20 டாக் இருக்கும். அது ஒருத்தரை இழுத்துட்டே போகும். ஆனால் ஃப்ரெண்டில் ஒரு டாக் இருக்கும். பட் அந்த டாக் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும், ரிமைனிங் இருக்க டாக் எல்லாமே பின்னாடி போகும். அதே மாதிரி தான் நிஃப்டி 50யோட சார்ட் இல்லாமல் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. சரிங்களா? இப்போ நான் போட்டிருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ மந்த்லி கேண்டில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் மந்த்தை பிரேக் பண்ணிவிட்டு ட்ராவல் ஆகிருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு பை கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி நெஃப்டியில் கிடச்சிருச்சு. இது ஒரு 10லேருந்து ஒரு 20 நாள் இன்றைக்கி நமக்கு வந்து அப் ட்ரெண்டாக போகும். ட்ரெண்ட் வைஸ் செக் பண்ணாலே போதும். சரிங்களா? எப்படி அப்படின்னா, இப்படி அப் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன், சரிங்களா, அதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொன்று ஃப்ளாட்டாக போச்சு அப்படின்னா இது ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம். இப்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, நெஃப்டி அப் ட்ரெண்டில் கிடச்சிருச்சு. அப்புறம் முக்கியமான விஷயமே இங்கே தான் இருக்குது, மந்த்லி கேண்டில். சரிங்களா? இப்போது நெஃப்டி கீழே சரிஞ்சிட்டே போகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மந்த்லி கேண்டில் இங்கே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை விட்டுருவோம், புரியுறதுக்காக உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய மார்க். சரிங்களா? இந்த இடம் தான். அப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 டே கேண்டில் போட்டுருங்க. ஸோ நம்ம மார்க் பண்ண இடத்த போய் செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது இப்போ நான் டே கேண்டிலாக மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போது நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன், இந்த கேண்டிலாக மார்க் பண்ணியிருக்கேன், இந்த லெவல். சரிங்களா? இப்போது இந்த மந்த்லி கேண்டிலை மார்க் பண்ணிவிட்டு நான் 1 டேவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மந்த்லி கேண்டில் இந்த டேஸில் எப்போனாலும் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணலாம். சரிங்களா? அப்படி பிரேக் ஆகிற இந்த கேண்டில் சரிங்களா, இதெல்லாம் கரெக்டாக அங்கே டச் பண்ணி அப்படி ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த பிரேக் ஆகிற 1 டே கேண்டில் என்னவா இருக்கணும் அப்படின்னா ரெட்டாக இருக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் மந்த் கேண்டில் பிரேக் ஆகுது, இதுதான் ப்ரீவியஸ் மந்த் கேண்டில். இந்த மந்த் கேண்டில் பிரேக் ஆகும்போது அடுத்து வர்ற கேண்டில் இங்கே பிரேக் ஆகுதுன்னா 1 டே கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா பிரேக் ஆகும்போது செல்லர் உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியணும். இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மந்த்லி கேண்டிலோட லோவில் தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் உண்மைக்குமே சரிய போகுது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கேண்டில் கொடுத்து, சரிங்களா, இந்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அகெயின் இந்த கேண்டில் பிரேக் ஆகும்போது தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். இதே மாதிரி தான் பைக்கு. சரிங்களா? ஒரு கேண்டில் மந்த்லி கேண்டில் பார்த்துருக்கீங்க, அப் ட்ரெண்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நிறைய ஸ்டாக் இருக்குது, நமக்கு வந்து ஒரு 100 ஸ்டாக்கு கிட்ட இருக்குது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். ஸோ பிகினராக இருக்கிறீங்கன்னா இதை இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை கேளுங்க, உங்களுக்கு புரிதல் நல்லாவே இருக்கும். இப்போ நான் அப் ட்ரெண்டில் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக், இப்போ கணேசன் அப்படின்னு எடுத்துக்கிறேன், அவருடைய ஸ்டாக்கை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது மந்த்லி கேண்டில் போட்டு அவர் அப் ட்ரெண்டில் இருக்காரு ஃபைண்ட் அவுட் பண்ணி மந்த்லி கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். இப்போது
இங்கே ஒரு நாள் பிரேக் ஆகிட்டு அது இன்னைக்கு பிரேக் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரியை கொடுத்துருவாங்க. அந்த என்ட்ரி கொடுக்காம ஒன் டே கேண்டிலாக மாற்றி அந்த பிரேக் பண்ண கேண்டில் அன்னைய டேயில் க்ரீனாக இருக்கா ரெட்டாக இருக்கா, அதே மாதிரி டோஜி ஃபார்மில் இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. டோஜி அப்படின்னா ப்ளஸ் சிம்பிளில் இருக்கும், இல்லை பையரும் செல்லரும் ஈக்குவலாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் கேண்டில் செல்லர் இருக்கிறாங்க பையர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஓப்பன் ஹை லோ அதை வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓப்பனும் லோவும் நீங்கள் பிரேக் ஆகிற கேண்டில் இந்த இடத்துல வந்து ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. இப்போ நான் ஓப்பன் லோ சொல்கிறது புரியலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரெண்டும் சேமாக இருந்தால் நீங்கள் பை சைட் போகணும் அந்த பர்டிகுலர் டேயோட கேண்டில். அதே மாதிரி ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் நீங்கள் செல் சைடு போகணும். அந்த டே கேண்டில் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இது வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கா, இது வந்துட்டு ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பனும் லோவும் சேமாக தான் நம்ம பைக்கு என்ட்ரி கொடுக்கலாம். பிரேக் ஆச்சு அந்த டே கேண்டில் க்ரீனாக இருக்குங்கிற பட்சத்தில் அகெயின் அந்த டே கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் அடிக்கடி ஸ்டாக் செலக்ட் பண்ண முடியாத, கரெக்டாக நாளைக்கு 1ஆம் தேதி அப்படின்னா இன்றைக்கி உட்காந்து எல்லா ஸ்டாக்கையும் ரிசர்ச் பண்ணுங்கள், அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மந்த்லி கேண்டலோட பிரேக் அவுட்டில் கொடுங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் இங்கே பார்த்தாலே மந்த்லி கேண்டில் எங்கேனாச்சும் இப்போ நம்ம அப் ட்ரெண்டுன்னு எடுத்துப்போமே, இப்போ எடுத்துட்டிங்கன்னா இப்போது இதான் ஹை, இந்த இங்கேருந்து நம்ம சப்போர்ட்லேருந்து எடுத்துட்டோம். இந்த ஹையை பிரேக் பண்ணால் இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்கா, அகெயின் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணால் இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்கா, இதனுடைய ஹையை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டுங்கிறது இருக்கும். இதை பிரேக் பண்ணால் இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்கும், இதை பிரேக் பண்ணால் இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்கும். மந்த்லி கேண்டில் ட்ரேட் எடுக்கும்போது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.